படம் வெற்றி பெற்றால் யாராலன்னா டைரக்டரால் தான், ஹீரோவால் இல்லை. அப்புறம் தான் ஹீரோ எல்லாம். இப்படி வெற்றி பெற்ற டைரக்டர்களை மறுபடியும் அவங்க சின்ன பட தயாரிப்பாளர்கள் வர்றதே இல்லை. அந்த பழைய ஹீரோக்கள் யாருன்னா கண்டுக்கிறாங்களா? கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ வெற்றி பெற்ற டைரக்டர் தான் வேணும். அன்பிற்கும் மரியாதைக்குரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படத்தை வெற்றிக்கு வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, ஊடக நண்பர்களே, மேடையிலே மனம் திறந்து வாயார வாழ்த்த வந்திருக்கிற இயக்குனர் சங்க தலைவர் தம்பி உதயகுமார் அவர்களே, செயலாளர் பேரரசு அவர்களே, மற்றும் இந்த படத்தில் கதாநாயகன் நடித்த அருமை சகோதரர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் டாக்டர் ராஜா ராமநாதன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். படத்தின் இசையமைப்பாளர் டைசன் நல்லா பண்ணியிருக்கார். எதிர்பார்த்து வந்தது வேறு, இங்கே கேட்டு மகிழ்ந்தது வேறு. ஏதோ சுமாராக இருக்கும், அப்படி தான் நாங்கள் போவோம். நான், பேரரசு, உதயகுமார் எல்லாம் ஏதாவது சிறுமுதிரை படம், பல படங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. புது இயக்குனர்கள் தம்பிங்க கொடுக்குற வசதியை வச்சு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதை என் தம்பி உதயகுமார், பேரரசு, நான் மனம் நிறைந்து வாழ்த்துவோம். ஏன்னா அவங்கெல்லாம் வரணும், பெருசாக வரணும், சினிமா வாழணும். அதுக்காக தமிழ் சினிமா வாழணும். இப்போ இதில் எனக்கு மகிழ்ச்சி என்னென்னா, டைசன் ராஜ் அத்தனை பாட்டும் நல்லா இருந்தது. காதல், குத்துப்பாட்டு எல்லாமே கேட்கும்படி இருந்தது. அந்த தம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மட்டும் இல்லை, அருமை தம்பி டாக்டர் ராஜா ராமநாதன் வீட்டு கண்ணுக்குட்டி கூட. அவர் நல்ல மனசு, படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ண வந்திருக்கார். தமிழ்நாடு எப்போவுமே நல்ல படங்களை வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. சமீப காலமாக பார்த்தா பல பெரிய ஹீரோக்கள் படம் கூட ஃபெயிலியர் ஆகிருக்கு, பல படங்கள். ஆனால் சிறுமுதிரை படங்கள், சில படங்கள் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதில் இந்த குடும்பஸ்தன், ஆனால் அந்த மாதிரி ஒரு 10-15 படம் இந்த ஒரு வருஷத்தில் சின்ன படம்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு. இந்த படமும் பெரிய படம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஹீரோயினி. இதில் மெயினாக நான் வாழ்த்த வந்தது என்னென்னா, தமிழர்கள். ஹீரோயின் தமிழச்சி, ஹீரோ தமிழன். எனக்கு தமிழ்நாட்டில் முதல்ல தமிழர்கள் வர வேண்டும். தமிழர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் பிற மாநிலத்தவர் வரட்டும், நம்ம யாரையும் வேணான்னு சொல்ல. ஆனால் என் தமிழர்கள் இயக்குனர் ஆகணும், ஹீரோ ஆகணும், கேமராமான மியூசிக் டைரக்டர் ஆகணும். தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் அடுத்த மொழிக்காரர்கள் தேவைப்பட்டால், இங்கே பஞ்சம் ஏற்பட்டால். அந்த வகையில் சிறுமுதிரை படங்கள்லாம் சிறப்பாக எடுக்கிறாங்க. பல படங்கள் வெற்றி பெறுது, பல படங்கள் தோல்வி அடையுது. ஆனால் சிலர் அக்கறை இல்லாமல் பண்ணுறாங்க. ஏன்னா சமீபத்தில் இப்போ பெரிய தீபாவளி பார்த்திங்கன்னா, தமிழர்களுக்கு பண்டிகை வீட்டில் தாய்மார்கள், பெரியோர்கள் நல்லா செலவு பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நல்ல படம் பார்த்தா, ஒரு ஹீரோ படம் பார்த்தா அந்த தீபாவளி திருப்தியாக இருக்கும். இப்போ இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா எந்த பெரிய ஹீரோ படமும் வரலை, எல்லாம் சின்ன ஹீரோக்கள் படங்கள். ஆனால் வெற்றி பெறணும், அந்த படம்லாம் பெரிய படமாகணும். இந்த டைரக்டர் படத்தை நல்லா பண்ணியிருக்கார், கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்டர் இதில் வெற்றி பெற்றால், இந்த டைரக்டர் ஒவ்வொரு படமும் சரி, டைரக்டர் படம் வெற்றி பெற்றால் யாராலன்னா டைரக்டரால் தான்,
ஹீரோவால் இல்லை, அப்புறம் தான் ஹீரோ எல்லாம். டைரக்டருடைய பெரும் முயற்சி, அறிவுத்திறன், ஆற்றல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை வெற்றி பெற வைக்குது. அந்த படம் வெற்றி பெற்றால் அடுத்து அந்த ஹீரோ டைரக்டர் சின்ன பட தயாரிப்பாளர் கிடைப்பாருன்னா கிடைக்க மாட்டார். பெரிய ஹீரோக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய வெற்றி பெற்ற ஹீரோக்கள் அந்த டைரக்டர் தூக்கிடுறாங்க. லோகேஷ் கனகராஜ் மாநகர்னு ஒரு படம் பண்ணார், நல்லா இருந்தது. அவர் அப்போ கண்டுக்கலை யாருமே. பிறகு கைதின்னு ஒரு படம் பண்ணார், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தூக்கிட்டார் அவரை, அப்புறம் ரஜினி சார் தூக்கிட்டார். இப்படி வெற்றி பெற்ற டைரக்டர்களை மறுபடியும் அவங்க சின்ன பட தயாரிப்பாளர்களை வர்றதே இல்லை. இதுக்கு பெரிய ஹீரோக்கள். இப்போ என்னுடைய பேரரசு விஜயை வச்சு 2 படம் பண்ணார், பெரிய படம். திருப்பாச்சி, இன்னொரு படம் சிவகாசி. திருப்பாச்சி ஃபஸ்ட் கிளாஸ் பிக்சர். என்னுடைய அருமை தம்பி உதயகுமார், எத்தனை வெற்றி படம். ரஜினி சாரை வச்சு படம், கார்த்திகை வச்சு படம், பெரிய பெரிய படங்கள், வெற்றி படங்கள். பட் அந்த சிறந்த இயக்குனர்களை அந்த பழைய ஹீரோக்கள் யாருன்னா கண்டுக்கிறாங்களா? கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ வெற்றி பெற்ற டைரக்டர் தான் வேணும், எல்லா திறமையும் படைத்தவர்கள். ஆனால் அவர்கள் வாழ்வை இன்றைக்கி சின்ன படங்களை வாழ்த்த வந்திருக்காங்கன்னா தன்னுடைய பெரிய அனுபவங்களை கொண்டு உங்கள் படமும் பெரிய படமாக வேண்டும் என்கிற நல்ல மனசோடு இங்கே வாழ்த்த வந்திருக்கிற எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹீரோ ஹீரோயினி நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது என்பதை சொல்லி தயாரிப்பாளர் அடுத்த ஒரு படத்தை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டார். ராஜா ராமநாதன் தம்பி இந்த படம் வெற்றி பெற்று இதை பணமெல்லாம் திரும்பி வந்து அடுத்த படமும் வெற்றி பெறணும். தமிழ் திரையுலகில் நல்ல படங்கள்லாம் நீங்கள் எடுக்கணும், எடுப்பீங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அத்தனை கலைஞர்களை வாழ்த்தி வாழ்த்த வந்திருக்க பெரியோர்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.